மேகதாட்டுவில் அணை கட்டும் எண்ணம் கர்நாடகாவுக்கு ஏன் வந்தது? என்ன காரணம்? அவங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறையா தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறு தான் காரணம். அந்த புரிதல் தமிழ்நாட்டில் இல்லை. இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தேக்கங்கள் உடையும். அணைகளுடைய பாதுகாப்பு கருதி தமிழ்நாட்டையும் புதுச்சேரியும் வடிகாலா வச்சு தான் திறந்திருக்காங்களே ஒழிய தமிழகமும் புதுவையும் காவிரியில் கடைமடை உரிமை பெற்ற மாநிலங்கள்னு திறக்கவே இல்லை. இனிமேல் திறக்க போகிறதும் இல்லை. பருவமழை முடிஞ்சிருது, அணைகளை பூரா வடிச்சிடுறாங்க. தமிழ்நாட்டுக்கு புதுச்சேரிக்கு எதோடுறது? பருவமழை குறையும் ஆண்டுகளில் தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாமல் போனால் தமிழ்நாடு பாலைவனமாகும், நடைமுறைப்படுத்தினால் கர்நாடக பாலைவனமாகும். இதுக்கு என்ன தீர்வு வச்சிருக்கீங்க? இன்னைக்கு ஐக்கிய நாடுகள் சபை இருக்குது. இப்போ நான் 5 வருஷமாக நடக்குது. ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு போர் நிறுத்தினாங்களா? அதே மாதிரி தான் பல்லுலா பாம்புங்க, பல்லுலா பாம்பு. அங்கே என்ன நடக்குது தெரியுங்களா? அனைத்து கட்சி கூட்டத்தில் நல்ல இத்த பெருசு ஒரு முந்திரி கேக்கு, ஒரு முரங்கரை வடை இத்த பெருசு, ரெண்டே தின்னாவே வயிறு நிரம்பிடும். ஒரு குளிர்பானத்தை குடிச்சு போட்டு அதுதான் நடக்குது. உலகத்தில் 108 நாடுகளில் பனை தென்னை மரங்கள் இருக்குது. எந்த ஒரு நாட்டிலும் கள் இறக்கவும் பருகவும் தடையில்லை, தமிழ்நாட்டில் தங்குற. அதுதான் மதுரை உயர்நீதிமன்ற கிளை கேட்டிருக்காங்க. ஏன் தடை? பக்கத்தில் பாண்டியில் இருக்குது, கேரளாவில் இருக்குது, தெலுங்கானாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, அண்டை மாநிலத்தில் இருக்குது. இங்கே மட்டும் ஏன் தடை? அந்த அரசுகளெல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? மனைகள்லேருந்து இறக்கூடிய கல் உலகத்தர வாங்கி தரோம். இன்னைக்கு மனைகளுக்கு யாராச்சும் நாம் தண்ணி பாய்ச்சிருக்கிறோமா? இல்லை. யாராச்சும் ரசாயன உரம் போட்டிருக்கிறோமா? இல்லை. பூச்சி மருந்து, பூஞ்சால மருந்து, களக்கொல்லி தெளிச்சிருக்கிறோமா? இல்லை. ஆகவே இவற்றிலிருந்து இறக்கக்கூடிய கல் உலகத்தர வாங்கி தரும். அதிகமான அவையாருக்கு கல் குடிச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? சிறியகள் பெருனே எமக்கிய மண்ணே, பெரியகள் பெருனே யாம்பாட தான் மகிழ்ந்து உண்டு மண்ணே. அதிகமான இறந்துடுறாரு. அந்த நடுகல்லுக்கு கல்லை படையலாக வச்சு அவை வழிபடுறாங்க. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் கள் இயக்கத்தின் தலைவர் திரு நல்லசாமி அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். இன்று இப்ப சென்னைக்கு நீங்க தலைமைச் செயலகத்துக்கு போயிட்டு வந்திருக்கீங்க. நீர்வளத்துறை அமைச்சர் ஆனந்த் அவர்களை சந்தித்து பேசிட்டு வந்திருக்கீங்க. எது தொடர்பாக மனுக்கள் கொடுத்திருக்கீங்க? இப்ப பெரிய பூதாகரமான ஒரு விடயமாக இருக்கிறது மேகதாட்டு அணை தொடர்பாகத்தான். அது தொடர்பாக அமைச்சர் அவர்கள் என்ன சொன்னாரு, என்ன பேசுனீங்க? மேகதாட்டுவில் அணை கட்டும் எண்ணம் கர்நாடகாவுக்கு ஏன் வந்தது? என்ன காரணம்? அவங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறையா தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறு தான் காரணம். அந்த புரிதல் தமிழ்நாட்டில் இல்லை. 28 ஆண்டுகால சட்ட போராட்டம். திமுக அதிமுக மாறி மாறி இந்த வழக்கு நடத்தினாங்க. சரியான இலக்கை நோக்கி இந்த வழக்கு நடத்தப்படவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு நான் வைக்கிறேன். இலக்கு இல்லாமல் வழக்கை நடத்தி ஒரு தவறான தீர்ப்பை பெற்று தந்திருக்கின்றார்கள். மாதாந்திர அடிப்படையிலான நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்றிருக்கும் வரை கர்நாடகாவினுடைய வடிகாலாகத்தான் தமிழ்நாடு புதுச்சேரி இருக்க வேண்டி வரும். இதுவரை அப்படி தான் இருந்துக்கிட்டு இருக்குது. 28 ஆண்டுகால சட்ட போராட்டம், அதுக்கு பின்னாடி 8 ஆண்டுகள், இந்த 36 ஆண்டுகளில் கர்நாடகா எப்போ தமிழ்நாட்டுக்கு புதுச்சேரிக்கு திறந்திருக்காங்க? இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தேக்கங்கள் உடையும். அணைகளுடைய பாதுகாப்பு கருதி தமிழ்நாட்டையும் புதுச்சேரியும் வடிகாலா வச்சு தான் திறந்திருக்காங்களே ஒழிய தமிழகமும் புதுவையும் காவிரியில் கடைமடை உரிமை பெற்ற மாநிலங்கள்னு திறக்கவே இல்லை. இனிமேல் திறக்க போகிறதும் இல்லை. எதற்காக தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமையினர் கர்நாடக நீர்த்தேக்கங்கள் தேக்கணும்? அந்த நீர்த்தேக்கங்கள் கட்டுறதுக்கு தமிழ்நாடு அரசு புதுவை அரசு பணம் கொடுத்ததா? இல்லை தேக்கி வைக்கிறதுக்கு வாடகை கொடுக்குறோமா? எந்த முகாந்திரத்தினுடைய அடிப்படையில் இவங்க தண்ணியை அவங்க அணை தேக்கி வச்சு மாதாந்திர அடிப்படையில் திறக்க சொல்லி ஒரு தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்கீங்க. காவிரி இறுதி தீர்ப்பு 16 ஆண்டுகளுக்கு பிறகு 2007 பிப்ரவரி 5ஆம் தேதி வெளியிட்டாங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மாதாந்திர அடிப்படையில் தமிழ்நாட்டுக்கும் புதுவைக்கும் கர்நாடகம் நீர் திறக்க வேண்டும். ஜூன் மாதம் 10 TMC, ஜூலை 34, ஆகஸ்ட் 50, செப்டம்பர் 40, அக்டோபர் 22, நவம்பர் 15, டிசம்பர் 8, ஜனவரி 3, பிப்ரவரி 2.5, மார்ச் 2.5, ஏப்ரல் 2.5, மே 2.5, 192 TMC. இதை ஒரே ஒரு மாற்றம், மேன்முறையீடுகள் மீது உச்சநீதிமன்றம் விசாரித்து ஒரே ஒரு மாற்றம், எந்த மாற்றம் கிடையாது. தமிழ்நாட்டுக்கு ஒதுக்குன்னு 192 TMCயில்
14.25 எடுத்து கர்நாடகா கொடுத்துட்டாங்க. கர்நாடகா 270 டிஎம்சி 284.25 ஆகிட்டுது. தமிழ்நாடு 192 டிஎம்சி 177 டிஎம்சியாக குறைஞ்சிருச்சு. அதுதான், வேறு எந்த மாற்றம் கிடையாது. எது இருந்தாலும், அதாவது கர்நாடக நீர்த்தேக்கங்களை கொண்டு தேக்க சொல்கிறாங்களே, கொஞ்சம் தண்ணி வந்ததுன்னா அந்த விவசாயிகள் அமைதியாக இருப்பாங்களா? அந்த அரசுக்கு நெருக்கடி கொடுப்பாங்கல்ல, நெருக்கடி கொடுக்குறாங்க, தண்ணி திறந்துடுறாங்க. விவசாயிகள் வந்து சேடை பாய்ச்சி சேத்தொலை ஓட்டி நாற்று நட்டுறாங்க, களையெடு பயிர் வந்துடுது. பருவமழை வந்து போதிய மழை இல்லை, பற்றாக்குறை. உடனே என்ன பண்ணுறாங்க? முறை வைக்கிறாங்க, முறைநீர் பாசனம். மேல்வளை வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் பார்க்குறாங்க. மேல்வளை பெருசாக வரல, பெருசாக பெய்யல. அந்த வருடம் வந்து பருவமழை வந்து குறைஞ்சிருச்சு. கடைசி நேரத்தில் தண்ணி இல்லாமல் குடிநீருக்கு வச்சுருந்த நீரையெல்லாம் விட்டு தான் அறுவடை பண்ணுறாங்க. எப்படியோ கரட்டு முரட்டுன்னு கர்நாடகாவில் ஒரு போக சாகுபடி நடந்துருது. ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 4 மாதங்கள் முடிஞ்சிருது. பருவமழை முடிஞ்சிருது. அணைகளை பூரா வடிச்சிடுறாங்க. தமிழ்நாட்டுக்கு புதுச்சேரிக்கு எதை விடுறது? பருவமழை குறையும் ஆண்டுகளில் தீர்ப்பை நடைமுறைப்படுத்தாமல் போனால் தமிழ்நாடு பாலைவனமாகும், நடைமுறைப்படுத்தினால் கர்நாடக பாலைவனமாகும். இதுக்கு என்ன தீர்வு வச்சுருக்கீங்க? என்ன தீர்வு வச்சுருக்கீங்க? இந்த தினந்தோறும் நீர் பங்கீடு வரக்கூடிய நேர தீர்ப்பின் விகிதாச்சார அடிப்படையில் கர்நாடகாவுக்கு எவ்வளவு? 284.75 டிஎம்சி. தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு எவ்வளவு? 177.25 டிஎம்சி. கேரளாவுக்கு 21 டிஎம்சி. இந்த விகிதாச்சாரப்படி தினந்தோறும் பங்கிட்டு அந்த நீர் மேட்டூர் அணையில் கொண்டு வந்து சேமிக்கப்படுவதாக இருந்திருந்தால் எதுக்கு இரு மாநில உறவு கெடுது? எதுக்கு மோதல் வருது? எதுக்கு இறையாண்மை ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகுது? வாய்ப்பே இல்லையல்ல. மத்தியில் பாரதிய ஜனதா ஆண்டாலும் காங்கிரஸ் ஆண்டாலும் அவங்களுடைய நிலைப்பாடு ஒன்று தான். எந்த கட்சி ஆண்டாலும் நிலைப்பாடு ஒன்று தான். தமிழ்நாடு கர்நாடகா ஒற்றுமையாக இருக்கக்கூடாது. இவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும், தாங்க மேலே வந்து பஞ்சாயத்து பண்ணிகிட்டு இருக்கணும். அப்போ தான் தங்களுடைய ஆளுமை நிலைக்கும் அப்படின்னு மத்திய அரசு நினைக்குது. அதனுடைய வெளிப்பாடு அந்த தீர்ப்பு தவறான தீர்ப்பு. இதனால் வந்து அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க இது பிரித்தாளும் சூழ்ச்சியினுடைய வெளிப்பாடு. பிரித்தலும் பேணிக்கொள்ளலும் பிரிந்தார் போறுதலும் வல்லது அமைச்சு. இந்த மாதிரி மத்திய அரசு தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? 1990 சோவியத் சோசலிச குடியரசு எப்படி செதறுண்டு போச்சோ அந்த மாதிரி இந்தியாவும் செதறுண்டு போகும். இதை வந்து மத்திய அரசு கட்டாயம் உணரணும். அவங்க உணர்றதில்லை. கர்நாடகால தரப்புல இருந்தும் நீங்க சொன்ன மாதிரி பருவமழை வந்து குறைவாக இருக்கு, அதனால எங்களுக்கு வந்து தண்ணீர் பற்றாக்குறையா இருக்குன்னு சொல்றாங்கல்ல. அதைத்தான் வந்து டி.கே. சிவகுமார் சொல்லியிருக்காரு. மத்திய அரசனுடைய ஒரு குழு வந்து பார்க்கணும், எங்ககிட்ட எந்த அளவுக்கு பற்றாக்குறை இருக்குன்னு பார்க்கணும். அங்கங்கே பாசன நீர் கிடையாது, வானம் பார்த்த பூமியாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா குடிநீர் பஞ்சம் பரவலாக இருக்குது. வந்து பாருங்கள், குழு வந்து பாருங்கள், நாங்கள் எப்படி தமிழ்நாட்டுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கிறார். அதே மாதிரி இங்கே திருநள்ளாருக்கு வந்து முன்னாள் பிரதமர், முன்னாள் கர்நாடக முதலமைச்சர் தேவகவுடா வந்தார். அவர் என்ன சொன்னார்? இதைத்தான் சொன்னார். அங்கே போய் பாருங்கள், அங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது, மழையே கிடையாது, எப்படி கர்நாடகா திறக்க முடியும்? இதைத்தான் சொல்லிட்டு போனார். இந்த சொல்லு வர்றதுக்கு என்ன காரணம்? தீர்ப்பில் எப்படி தவறு தான் காரணம். தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்றிருந்தால் இன்றைக்கி வந்து 453 குடம் தான் வருதுன்னு வைங்க. 453 குடம் தண்ணி வருது. கர்நாடகாவுக்கு எவ்வளவு? 284.25 குடம். தமிழ்நாட்டுக்கு புதுச்சேரிக்கு எவ்வளவு? 177 குடம். கேரளாவுக்கு 21 பிரித்து கொடுத்துட வேண்டியதானே? சரி, தண்ணி இல்லைன்னு சொல்லி ஏன் வருது? தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்று காவிரி மேலாண்மை ஆணைய ஒழுங்காற்றுக்குழு, சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் இவங்கெல்லாம் வந்து வரவு எவ்வளவு, ஒவ்வொரு நதியில் என்ன வரவு வந்திருக்கு கர்நாடகா காவிரியில். ஆனால் இதெல்லாம் கண்காணிக்கிறதுக்கு, அதாவது இந்த மாநிலங்களுக்கெல்லாம் சரியா வந்து பங்கிட்டு கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு கண்காணிப்பு குழு வந்து முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் காலகட்டத்தில் போடப்பட்டது தானே. அது அப்போ அந்த கண்காணிப்பு குழு என்ன பண்றாங்க? கண்காணிப்பு குழு அவங்க திறந்தா தானே ஆகு. கண்காணிப்பு குழுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஐக்கிய நாடுகள் சபை இருக்குது. இப்போது 5 வருஷமாக நடக்குது. ரஷ்யாவுக்கு உக்ரைனுக்கு போர் நிறுத்தினாங்களா? இல்லை. அதே மாதிரி தான் பல்லுலா பாம்புங்க, பல்லுலா பாம்பு. அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண முடியும்? அதிகாரம் கிடையாது அவங்களுக்கு. அதனால் வந்து இது வந்து தினந்தோறும் நீர் பங்கீடுங்கிற அடிப்படையில் தினந்தோறும் தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான ஒரு நீர் மேட்டூருக்கு வருவதாக இருந்திருந்தால், சேமிக்கப்படுவதாக இருந்திருந்தால், இந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு சொல்கிறேன். அந்த வருஷம் 3 முறை மேட்டூரான முழு கொள்ளால் வெடிச்சு 63 டிஎம்சி கடலுக்கு போச்சு. இருந்தாலும் குறுவு சாகுபடி சாத்தியம் இல்லை. என்ன காரணம்? ஜூன் மாதம் விட வேண்டிய தண்ணி விடலை, ஜூலை மாதம் விட வேண்டிய தண்ணி விடலை. ஆகஸ்ட் 15 வாக்கில் கர்நாடகாவில் பெருமழை பொழிஞ்சு அங்கே இருக்கக்கூடிய ஹேமாவதி, கபினி, ஹேரங்கி, கேஆர்எஸ் இந்த அணைகள்லாம் நிரம்பி ஒரே நாளில் அத்தனை அணை நிரம்பின பின்னாடி 1 லட்சம் 1.5 லட்சம் கனடி 2 லட்சம் கனடி திறந்து விடுறாங்க. 2 நாளில் மேட்டூர் அணை நிரம்பி கடலுக்கு போகுது. குறுவு சாகுபடியில் சாத்தியம் இல்லை. அதே நேரத்தில் தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்று ஜூனில்
தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய தண்ணி விகிதாச்சாரப்படி மேட்டூருக்கு வந்திருந்தா, ஜூலையில் வரக்கூடிய தண்ணி வந்திருந்தா குரு சாத்தியமாயிருக்கும்ல அந்த வருஷம். ஏன் சாத்தியமாகல? மாதாந்திர அடிப்படையில் நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்றிருக்கும் வரை கர்நாடகாவினுடைய வடிகாலாகத்தான் தமிழ்நாடு இருக்கும். இதுக்காக நான் 2013 உச்சநீதிமன்றத்தில் ஒரு மறுசீராய்வு மனு தாக்கல் பண்ணேன். நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. நீ ஒரு சங்கம் வரக்கூடாது, உங்களுக்கு ஏதாச்சும் பாதிப்பு இருந்தால் உங்களுடைய அரசிடம் போய்த்தான் முறையிட்டுக் கொள்ள வேண்டும், அரசு தான் மறுசீராய்வு மனுவை தாக்கல் செய்ய வேண்டும். எந்த அரசு காது இருக்குது? காதே கிடையாது. செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம் செல்வத்துக்கு எல்லாம் இல்லை. அப்படிப்பட்ட செவிச்செல்வம் நம்ம அரசுக்கே இல்லை. அதனுடைய வெளிப்பாடு தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கர்நாடகாட்டு போய் கெஞ்ச சொல்கிறாரு. யார்? நம்ம எதிர்க்கட்சி தலைவர். ஆனால் இப்போ ஆட்சி மாற்றம் நடந்த பிறகு கூட மறுசீராய்வு மனு வந்து தாவேகா அரசு தாக்கல் பண்ணாங்க தானே உச்சநீதிமன்றத்தில்? தாக்கல் பண்ணணும். உச்சநீதிமன்றம் அல்ல, காவிரி நடுவர் மன்றம் இருக்குது. காவிரி நடுவர் மன்றத்தில் மறுசீராய்வு மனு தாக்கல் பண்ணணும். நடுவர் மன்றம் தானே தீர்ப்பு கொடுத்துச்சு. நடுவர் மன்றத்தில் தாக்கல் செய்யணும். நடுவர் மன்றம் ஏற்றுக்கொள்ள மறுத்தால் உச்சநீதிமன்றத்தை நாட வேண்டும். அங்கும் தீர்வு கிடைக்காமல் போனால் 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தை முடக்க வேண்டும். அதுதான் தீர்வு பெற்றுத்தரும். வேற என்ன, வேற ஆல்டர்னேட்டிவ் மாற்று ஏதாவது இருந்தால் சொல்லுங்க. ஆனால் இப்போ தமிழக அரசுக்கு உட்பட்ட அதிகாரங்களை வச்சு தானே வந்து பேசுறாங்க. இப்போ உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் பண்றாங்க. அடுத்த கட்டமா இப்போ வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு, பிற கட்சிகளை பார்க்கும்போது இப்போ பாமக வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் எல்லாருக்கும் சொல்லிட்டு நடைப்பயணம் மேற்கொள்றாங்க. இதற்கு மேல வேற என்ன பண்ணணும் நினைக்கிறேன்? அந்த 5 வால்யூம் தீர்ப்பு இருக்குல்ல, அதை படிச்சு பார்க்கணும். முதல்ல நடைப்பயணம் மேற்கொண்டு என்ன பயன்? அந்த தீர்ப்பு படிக்க சொல்லுங்க ஒரு கட்சி தலைவரே. ஒரு தலைவருக்கு ஒரு 3/4 மணி நேரம் ஒரு மாணவனுக்கு பாடம் நடத்துன மாதிரி நடத்தினேன். அவர் என்ன சொல்லிட்டு போயிட்டார், கடைசியில் எத்தனையும் கேட்டு போட்டு அப்புறம் நல்ல சாமி போயிட்டு வரட்டுங்களா? வெடி ராமாயணம் கேட்டு ராமசேதைக்கு சித்தப்பன் நானா, அந்த கதை தான். உள்வாங்கிறது இல்லைங்க இவங்கெல்லாம். அதை பற்றியெல்லாம் படிக்க காவிரி தீர்ப்பை பற்றி தொட்டு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த 5 வால்யூம் எப்படி இருக்கும்? அப்புறம் இப்படித்தான் இருக்கும். ரெண்டாவது இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. அந்த தீர்ப்பினுடைய அடிப்படையை பார்த்தீங்கன்னா மாதாந்திர அடிப்படையிலான நீர் பங்கீடு, தமிழ்நாடு புதுச்சேரி 2 மாநிலத்தினுடைய குடிநீர் தேவை, பாசன நீர் தேவை என்ற அடிப்படையில் ஒவ்வொரு மாதத்துக்கு எவ்வளோ விடணுமோ அதை வந்து கொடுத்துட்றாங்க. ஒவ்வொரு மாதத்துக்கு தேவையான நீரை வந்து கொடுத்துட்றாங்க. சரி, கொடுத்துட்றாங்க. கர்நாடகாவிலேருந்து அவங்க கொடுத்துட்றாங்க. தமிழ்நாட்டுக்கு புதுச்சேரிக்கு உண்டான தேவையான நீரை 12 மாதம் கொடுத்துட்றாங்க பங்கிட்டு. சரியா? அப்படி கொடுக்கும்போது தீர்ப்பு நடைமுறைப்படுத்தும் போது கல்லணைக்கும் கர்நாடக நீர்த்தேக்கங்களுக்கு இடையில மேட்டூர் அணை இருக்க வேண்டிய அவசியம் என்ன? எதுக்கு அந்த மேட்டூர் அணை? சரி, உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க? 4 பேர். 4 பேர் இருக்கீங்க. 4 பேர்த்துக்கு காலையில் உணவு கொடுத்துட்றாங்க, மதியம் கொடுத்துட்றாங்க, இரவும் கொடுத்துட்றாங்க. எதுக்கு உங்கள் வீட்டில் சமையலறை எதுக்கு? அதே மாதிரி மேட்டூர் அணை எதுக்கு? இந்த கேள்வியெல்லாம் வந்திருக்கணுமில்ல? ஆமாம். அனைத்து கட்சி கூட்டத்தில் வாசிச்சிங்களா? இல்லை சிறப்பு சட்டப்பேரவை அமர்வில் பேசுனீங்களா? அங்கே என்ன நடக்குது தெரியுங்களா? அனைத்து கட்சி கூட்டத்தில் நல்ல இத்த பெருசு ஒரு முந்திரி கேக்கு, ஒரு முருங்கீரை வடை இத்த பெருசு, 2 தின்னாவே வயிறு நிரம்பிடும். ஒரு குளிர்பானத்தை குடிச்சு போட்டு அதுதான் நடக்குது. ஆனா அனைத்து கட்சி கூட்டத்தை வந்து அனைத்து கட்சி கூட்டத்தில் என்ன விவாதிச்சாங்க? இல்லை 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் ஒரு நாள் வாய் திறந்திருப்பாங்களா? காட்டுங்களேன், அந்த பாராளுமன்ற விவாதத்தில் காட்டுங்க. காவிரி பற்றி இவங்க பேசுனாங்க, இந்த தீர்ப்பு நடைமுறைப்படுத்த முடியாது, ஆக தீர்வு என்னதான் தீர்வுன்னு ஏதாச்சும் இது பேசுனாங்களா? இல்லையே. இப்போ புதிய நடுவர் மன்றம் வந்து அமைக்கணும் அப்படின்னு எதிர்கட்சி சார்பாக வந்து சட்டமன்றத்தில் சொல்லப்பட்டது. அதை ஏற்றுக்கிட்டாங்க புதிய நடுவர் மன்றம். இதில் வந்து பேக்ஃபயர் ஆகிறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த புதிய நடுவர் மன்றத்தினால என்ன விளைவுகள் ஏற்படும் நினைக்கிறீங்க? ஏற்கனவே நடுவர் மன்றம் இருக்குது. நீங்கள் புதிய நடுவர் மன்றம்னா அது மறுபடியும் கீழேருந்து தான் போகணும். கீழேருந்து போகிறதுக்கு இதே 28 வருஷம் ஆச்சு. 28 வருஷம் சட்ட போராட்டத்துக்கு பின்னாடி தான் ஒரு முடிவு கிடச்சிது. நீங்கள் புதிய நடுவர் மன்றம் ஆரம்பித்தாங்கன்னா நாங்கள்லாம் இருக்க மாட்டோம், ஏதோ நீங்கள்லாம் இருப்பீங்க, அப்போ நீங்கள் தடி போட்டு தான் இருப்பீங்க. அந்த வயசு வந்துருங்க, அவ்வளோ வெளிதாக வந்து தீர்ப்பு வந்து சொல்ல முடியாது. அதனால் வந்து புதிய நடுவர் மன்றம் தேவையே இல்லை, ஏற்கனவே இருக்கிறது இருக்குது, அதை வச்சுக்கிட்டு நாம் செய்யலாம். அந்த நடுவர் மன்றம் தான் தீர்ப்பு சொல்லிச்சு. ஆனா பழைய நடுவர் மன்றம் வந்து நீர் பங்கீடு தொடர்பாக தான் அவங்க தீர்ப்பு கொடுத்தாங்க. இது வந்து மேகதாட்டு அணையை கட்டுவதற்கான ஒரு புதிய நடுவர் மன்றம் சொல்றாங்க. அப்போ வந்து தீர்ப்பு வந்து தாமதமாக வந்தா அது தமிழ்நாட்டுக்கு தானே நல்லது, அதாவது தள்ளி போயிட்டே இருக்கும், அதுவரை வந்து கர்நாடக அரசு அணை கட்ட மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்களே. அதாவது மேகதாட்டில் அணை கட்டுறது வந்து தமிழ்நாடு அரசு நினைச்சா தான் கட்ட முடியும். அந்த மேகதாட்டு அணைக்கு உண்டான கட்டுமான பொருட்கள் தமிழ்நாடு வழியாக தான் கொண்டு போக முடியும், வேறு வழியே கிடையாது. பூரா வனம் மத்திய அரசுக்கு சொந்தமானது.
அதில் பாதை அமைக்கிறதுக்கு விட மாட்டாங்க. வனம், சுற்றுச்சூழல், பருவநிலை மாற்ற அமைச்சகம் வந்து ஒப்புதல் கொடுக்காது. ஆக அவங்க வந்து ஹெலிகாப்டரில் வந்து கட்டுமான பொருட்களை வந்து கொண்டுட்டு வந்து அணை கட்ட முடியுமா? நடைமுறை சாத்தியக்கூறுகள் உண்டா? வாய்ப்பே கிடையாது. தமிழ்நாட்டு வழியாக தான் போகணும். நம்ம நினச்சா தான் அணை கட்ட முடியும். ரெண்டாவது வந்து சுற்றுச்சூழலை பெரிய அளவில் பாதிக்கும். அவங்க மத்திய அரசு அதுக்கெல்லாம் ஒப்புதல் கொடுக்க மாட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 12,500 ஏக்கர் ஒரு அடர்ந்த வனம், வனலாவிய மரங்கள் அதெல்லாம் போயிடும். சுற்றுச்சூழல் வெகுவாக பாதிக்கு. இப்போவே வந்து பூமி வந்து சூடாகிட்டு இருக்குது, கொதிநிலை நோக்கி போயிட்டுருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கல்ல வெப்பம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கல்ல, ஐரோப்பிய நாடுகளில் எவ்வளோ சிரமப்படுறாங்கன்னு பார்த்தீங்கல்ல. ஆக இப்படியே அழிச்சிக்கிட்டே போனால் அப்புறம் தலை மொட்டையான மாதிரி ஆயிரும். ஆனால் கர்நாடக அரசில் இருக்கக்கூடிய வனத்துறை சார்ந்த அதிகாரிகள் இதற்கு வந்து அனுமதி கொடுத்துட்டாங்க அப்படின்னு நம்ம செய்திகளில் பார்த்தோம். இது பாருங்க, அது வந்து மத்திய அரசனுடைய சரணாலயம். அந்த சரணாலயத்தில் வந்து மத்திய அரசு தான் அனுமதி கொடுக்கணும். இவங்க வந்து கர்நாடகா வந்து என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி வேற இடம் ஒதுக்கி கொடுக்குறோம் அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. அது யானை, சிங்கம், புலி இருக்கக்கூடிய இடம், அது சரணாலயம். நீங்கள் அதெல்லாம் இடம்பெயரும்போது மக்கள் அந்த வனவிலங்கு மோதல் ஏற்படும். ரெண்டாவது பழங்குடி மக்கள் வாழ்கிறாங்க ஒரு 5-6 கிராமங்களில், அவங்கெல்லாம் வெளியேற்றப்படுவாங்க. அரிய வகை அணில் இருக்குது, அது அழிஞ்சிரும். சில அரிய வகை மீன்கள் இருக்காங்க, அது காணாத போயிடும். இப்போ பல பிரச்சனைகள் வர்றதுனால இப்போது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய விவசாயிகள்லாம் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களா, இல்லை நமக்கு வந்து தண்ணீர் பஞ்சம்? இல்லை, கர்நாடகா விவசாயிகள் வந்து இங்கே கட்டுறதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களும் இருக்காங்களா? கர்நாடகாவிலையும் இருக்காங்க. மேகதாட்டுவில் அணை கட்டக்கூடாதுன்னு சொல்லக்கூடியவங்களும் இருக்காங்க. ரெண்டாவது, இப்போ 4.25 டிஎம்சி தண்ணிக்கு 67 டிஎம்சி கொள்ளளவு கொண்ட அணை கட்ட வேண்டிய அவசியம் என்ன? மின்சாரம் 400 மெகாவாட் எடுக்கலாம். அவங்க தேக்கி வச்சுக்கிட்டாங்கன்னா எப்போ அவங்களுக்கு மின் தேவையோ அப்போ தான் திறப்பாங்க. இங்கே டெல்டா மாவட்டங்களில் தண்ணி தேவை அனுசரித்து திறக்க மாட்டாங்க. அதனால் டெல்டா மாவட்டங்கள் அவங்களை நம்பி 100க்கு 100 அவங்களை நம்பித்தே இருக்க வேண்டியது இருக்கும். ஆகவே காவடி தூக்கிட்டே இருக்க வேண்டியதான் தண்ணிக்காக. இந்த அவலம் ஏற்படும். இத்தனைக்கும் மூல காரண தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறு தான். தினந்தோறும் நீர் பங்கீடு ஒன்றுதான் தீர்வு. இப்போது உங்கள்கிட்ட வந்து 4 பேர் வேலை செய்கிறாங்க, மாலையில் வேலை முடிஞ்சிருது. அவங்கவுங்க கையில் அவங்கவுங்க கூலி கொடுக்க வேண்டியதான முறை. நீங்கள் ஒருத்தர் கையில் கொடுத்து மீதி 3 பேர்த்துக்கு கொடுக்க சொல்கிறீங்க. வாங்கினவர் கொடுக்காம ஏமாற்றிட்டா, இந்த பாதிக்கப்பட்ட 3 பேர் வந்து உங்கள்கிட்ட வந்து முறையிட்டா, அதெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்துட்ட அங்கே போய் வாங்கிக்க அப்படின்னா என்ன தீர்ப்பு வாங்கி கொடுத்துருக்கீங்க? என்னுடைய பணமுங்க, 177,500 ரூபா என்னுடைய பணம், என்னுடைய கணக்கில் ஓடுங்க. ஏன் அவங்க கணக்கில் ஓட்டு எடுத்து கொடுக்க சொல்கிறீங்க? எனக்கு என்ன தீர்ப்புது? எப்படி எந்த இலக்கை நோக்கி இந்த வழக்கு நடத்துனீங்க? ஒரு புரிதல் வேண்டாம்? இப்படிப்பட்ட தீர்ப்பு வாங்கி கொடுத்ததனுடைய விளைவு வெளிப்பாடு இன்னைக்கு கர்நாடகாவுக்கு காவடி தோக்க வேண்டிய நிலை தமிழ்நாட்டுக்கு வந்துருச்சு. காலமாக இந்த காவேரி இஷ்யூ வந்து நம்ம வச்சிருந்தா தான் அரசியல் பண்ண முடியும்னு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் இதை மையப்படுத்தி தான் எடுத்துகிட்டு போகிறாங்களா? ஆமாம். இப்போ வந்து இன்னும் 2 வருஷத்துக்குள்ளே வந்து கர்நாடகாவில் தேர்தல் வருது. இன்னும் 16 மாதம்ங்கிறாங்க. 16-18 மாதத்துக்குள்ளே தேர்தல் வருது. அதில் வந்து காங்கிரஸ் வெற்றி பெற்றாக வேண்டும். டி.கே. சிவகுமார் அவர்கள் முதலமைச்சராக வேண்டும். இதற்காக அவர் நடத்துகின்ற ஒரு அரசியல் நாடகம். அவங்க கட்ட போகிறதில்லை. தமிழ்நாட்டினுடைய தயவு இருந்தால் தான் அவங்க கட்ட முடியும். ஏன்னா கட்டுமான பொருட்கள் பூரா தமிழ்நாட்டு வழியாக தான் கொண்டுட்டு போக முடியும், வேறு வழியே கிடையாது. அதனால தமிழ்நாடு நினச்சா தான் கட்ட முடியும், இல்லை உனக்கு கட்டவே முடியாது. ஆனால் அவ்வளோ உறுதியாக வந்து அவர் சொல்கிறாருல, நாங்கள் வந்து மேகதாட்டானை வந்து கட்டியே தருவோம், தமிழ்நாடு அரசு தலையிடக்கூடிய உரிமை இல்லை அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. கர்நாடக மக்களுடைய அறியாமை அறுவடை பண்ணணும், அதை வாக்கா மாற்றணும், ஆட்சியில் அமரணும். ஒற்றை இலக்கு தானே அவருடைய இலக்கு. அதுக்காக இந்த நாடகம் நடத்துகிறாரு. நீங்கள் மக்கள் நாமல்ல, செம்மறியாடுகள் தானே. அதனால் அரசியல் கட்சி தலைவர்கள் ஓனாயாக இருக்காங்க, வேட்டையாடுறாங்க. இப்போ அமைச்சர் அவர்களிடம், அதாவது புசி ஆனந்த் அவர்களிடம் பேசுனீங்க, அவர் தரப்புலேருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கு? அவர் தரப்பில் நீங்கள் வந்து ஒரு மறுசீராய்வு மனு நீங்கள் தாக்கல் பண்ணுங்கள், அரசாங்கம் வந்து உங்களுக்கு பின்னாடி வந்து அதை வந்து ஆதரிக்கும், சப்போர்ட் பண்ணும், நீங்கள் தாக்கல் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், மறுசீராய்வு மனு ஏற்கனவே தாக்கல் பண்ணி ஏற்றுக்கலைங்க ஐயா அப்படின்னு. அதுக்கு சொன்னார், இன்னொரு முறை தாக்கல் பண்ணுங்க அப்படின்னாரு. அது ஓரளவுக்கு ஏற்புடையாதான் எனக்கு தெரியுது. அந்த நீதியரசருடைய மனநிலை அப்படி இருந்திருக்கும். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த 1924 உடன்படிக்கை, அப்போதைய மைசூர் சமஸ்தானத்துக்கும் மதராஸ் மாகாணத்துக்கும் இடையே ஏற்பட்ட ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கைப்படி தான் கண்ணம்பாடி அணை கட்டப்பட்டது.
இங்கே தமிழ்நாட்டில் மேட்டூர் அணை கட்டப்பட்டது. அது வந்து 50 ஆண்டுகளுக்கு பின்பு புதுப்பிக்கணும். 1924 74 புதுப்பிச்சிருக்கணும் 50 ஆண்டுகளுக்கு பிறகு. அப்போ கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதலமைச்சர். அப்போ அவருக்கு சில நெருக்கடி, அது பலது வந்தது, சர்க்காரியா கமிஷன் அதெல்லாம் வந்தது அந்த காலகட்டம். அப்போ வந்து கர்நாடகாவில் தேர்தல், அப்போ காங்கிரஸ் வந்தாகணும். இந்திரா காந்தி பிரதமர் நெருக்கடி கொடுத்தாங்க, இந்த வழக்கை வாபஸ் வாங்குங்க, உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தொடர்ந்து இருக்கக்கூடிய வழக்கை வாபஸ் வாங்குங்க, நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னாங்க. இவர் வாபஸ் வாங்கினார். அந்த காலகட்டத்தில் தான் ஹேமாவதி, கபினி, ஹேரங்கி போன்ற அணைகள்லாம் கட்டப்பட்டன. ஆனால் அது முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் கொடுத்த வாக்குறுதியின்படி தானே தமிழக அரசு பின்வாங்குது. ஆமாங்க, இது தவறு தான் அப்படின்றீங்க? தவறு தான். நீங்கள் அவங்க வந்து பேசி தீர்வு சொல்லியிருக்கணும், சொல்லல. சரி, அப்போ வந்து நீங்க வாபஸ் வாங்கன்னு ஏன் அவங்க அப்ப சொன்னாங்க இந்திரா காந்தி அவர்கள்? அதுதான் இவருக்கு, அவங்க காங்கிரஸ் வந்து கர்நாடகாவில் வெற்றி பெறணும். ஓகே, அதுக்காகத்தான் வழக்கு வாபஸ் வாங்கினது. அதே மாதிரி காங்கிரஸ் வெற்றி பெற்றது, தமிழ்நாடு ஏமாந்து போனது. இதுதான் நிலைமை. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மன்னார்குடி ரங்கநாதன் ஒரு விவசாயி, அவர் வந்து உச்சநீதிமன்றத்தில் இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ஒரு வழக்கு ஒன்று தொடர்ந்திருந்தார். அரசு தான் வழக்கு திரும்ப பெற்றது, அவர் திரும்ப பெறல. அந்த வழக்கு உயிரோடு இருந்தது. அதை முன்னிறுத்தி தான் 1990 விபி சிங் பிரதமராக இருந்தபோது காவிரி நடுவர் மன்றம் ஏற்படுத்தப்பட்டது. அந்த வழக்கு இல்லாமல் நடுவர் மன்றம் இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிருக்கு. அந்த விவசாயி தொடர்ந்த வழக்கு நிலுவையில் இருந்ததுனால தான் அதை முன்னிறுத்தி நடுவர் மன்றம் 1990 ஏற்படுத்தப்பட்டது. ஐயா, இப்போ நம்ம தமிழ்நாட்டை மட்டும் பார்த்தோம்னா கல்லுக்கு இங்கே மட்டும்தான் தடை இருக்கு. மற்ற தென் மாநிலங்கள்லாம் எனக்கு தெரிஞ்சு கல்லுக்கு தடை இல்லை தான். நீங்க சொன்ன மாதிரி ஆந்திரா முதல்வர் கூட கல் வந்து குடித்ததாக செய்திகள்லாம் நம்ம பார்த்துருக்கோம். மதுரை உயர்நீதிமன்றம் கூட ஏன் வந்து கல்லுக்கு தடை விதிக்கிறீங்க அப்படின்ட்டு கடந்த மாதம் வந்து தமிழக அரசுக்கு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. ஏன் வந்து கல்லுக்கு தடை அப்படின்றது தமிழ்நாட்டினுடைய நிலைப்பாடா இருக்கு? அதாவது என்னன்னா, 8 கோடி மக்கள், அதில் நீங்களும் நானும் உட்பட செம்மறியாடுகளாக இருக்கிறோம். அதனுடைய வெளிப்பாடு தான் கல் தடை. உலகத்தில் 108 நாடுகளில் பனை தென்னை மரங்கள் இருக்குது. எந்த ஒரு நாட்டிலும் கல் இறக்கவும் பருகவும் தடை இல்லை, தமிழ்நாட்டை தவிர. அதான் மதுரை உயர்நீதிமன்ற கிளை கேட்டிருக்காங்க, ஏன் தடை? பக்கத்தில் பாண்டியில் இருக்குது, கேரளாவில் இருக்குது, தெலுங்கானாவில் இருக்குது, ஆந்திராவில் இருக்குது, அண்டை மாநிலங்கள் இருக்குது, இங்கே மட்டும் ஏன் தடை? நீங்கள் சந்தைப்படுத்தக்கூடிய டாஸ்மாக் மதுக்களில் என்னென்ன சத்து இருக்குது, அதில் ஆல்கஹால் அளவு என்ன, கல்லில் என்ன சத்துக்கள் இருக்குது, ஆல்கஹால் அளவு என்ன, இதையெல்லாம் வந்து அடுத்த வாய்தாவில் வந்து தெளிவாக கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு நெருக்கடி வந்து தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்காங்க. இப்போது நாங்கள் எங்களை பொறுத்தளவில் நாங்கள் கல்லுக்கு அனுமதி கேட்கவில்லை, தமிழ்நாடு அரசிடம் கல்லுக்கு அனுமதி கேட்கவில்லை, கள்ளுக்கடைகளை திறக்க வேண்டும் என்ற கோரிக்கையினையும் வைக்கவில்லை. எதற்காக தமிழ்நாடு அரசிடம் கல்லுக்கு அனுமதி கேட்க வேண்டும்? 1950 ஜனவரி 26 அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது. அந்த சட்டம் கொடுத்திருக்கும் உணவு தேடும் உரிமைதான் கல் இறக்குவதும் பருகுவதும். கலப்படத்தை காரணம் காட்டி தமிழ்நாடு அரசு அந்த உரிமையை அநியாயமாக பறித்து கொண்டது. பக்கத்தில் பாண்டியில், கேரளாவில், தெலுங்கானாவில், ஆந்திராவில், அண்டை மாநிலங்களில், உலக அளவில் எங்கும் கல்லுக்கு தடை கிடையாது. அங்கே கலப்படம் செய்வாங்கல்ல, அந்த அரசுகளெல்லாம் கலப்படத்தை கட்டுப்படுத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் கலப்படத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை என்றால் தமிழ்நாடு அரசு ஆளுமை இல்லாத அரசா? ஆளுமை இல்லாமல் போனால் ஏன் ஆட்சி பொறுப்பில் இருக்க வேண்டும்? இறங்குங்கள் கீழே. ஆளுமை உள்ளவர், அந்த கலப்படத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் கொண்டவர் அந்த முதலமைச்சர் நாற்காலியில் அமரட்டும், நீங்கள் இறங்குங்கள். இந்த கேள்விக்கு என்ன பதில்? எங்கே பதில்? அடுத்து, எந்த அடிப்படையில் நீங்கள் தமிழகத்தினுடைய முதல்வராக இருக்கின்றீர்கள்? அண்டர் வாட் அத்தாரிட்டி யூ ஆர் ஹோல்டிங் சச் அன் ஆஃபீஸ் as a சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு? அரசியலமைப்பு சட்டப்படி சத்தியவாக் பிரமாணம் ரகசிய காப்பு எடுத்தானே உட்காந்துருக்கீங்க. அந்த அரசியலமைப்பு சட்டத்தை மதித்து நடக்க வேண்டிய கடமை, பொறுப்பு முதலமைச்சராகி உங்களுக்கு இருக்கா இல்லையா? இல்லை என்றால் உங்களை எப்படி நாங்கள் முதலமைச்சராக ஏற்றுக்கொள்வது? இந்த கேள்விக்கு என்ன பதில்? எங்கே பதில்? ஒரு மரத்துக்கல்ல ஒரு மண்டலம் 48 நாட்கள் தொடர்ந்து பருகி வந்தால் பல நோய்கள் குணமாகும். இது மருத்துவம். கல்லுக்கு 7ஆம் கடை என்று இருந்தால் ஒரு மரத்துக்கல் கிடைக்குமா? வாய்ப்பே இல்லை. பல மரத்துக்கல் தான் கிடைக்கும், அதுவும் அது கலப்படக்கல்லாக தான் இருக்கும். அப்படி ஒரு நிலை வருகின்ற பொழுது அரசியலமைப்பு சட்டம் 47வது பிரிவில் சொல்லப்பட்டிருக்கும், எக்ஸப்ட் ஃபார் மெடிசனல் பர்பசஸ் ஆஃப் இன்டாஸ்கேட்டிங் ட்ரிங்க்ஸ் அண்ட் ஆஃப் ட்ரக்ஸ் விச் ஆர் இன்ஜுரியஸ் டு ஹெல்த், இந்த வரி பொருளற்று போய்விடுகின்றது. ஆகவே அரசியலமைப்பு சட்டப்படி கல்லுக்கு தடையும் கூடாது, கடையும் கூடாது, உணவாக அறிவித்திட வேண்டும். இந்த அரசு அறிவிக்கும் என நாங்கள் நம்புகிறோம். ஒரே ஒரு அறிவிப்பு இந்த அரசுகிட்ட நாங்கள் எதிர்பார்க்கறது, பனை தென்னை ஈச்ச மரங்கள் இருந்தால்
அவற்றிலிருந்து நீராவாகவோ கல்லாகவோ பதநீராகவோ இறக்கியும் குடித்தும் விற்றும் கொள்ளலாம். இவற்றை மதிப்பு கூட்டப்பட்ட பண்டங்களாக மாற்றி உள்நாட்டிலும் உலக அளவிலும் சந்தைப்படுத்தியும் கொள்ளலாம். அரசனுடைய தலையீடு குறுக்கீடு இருக்காது. ஏலம் கடை இல்லவே இல்லை. அதே நேரத்தில் கலப்படம் போன்ற தவறுகள் நடப்பதாக கண்டறியப்பட்டால் கடுமையான தண்டனை இருக்கும் என்று அறிவிப்போர் நிறுத்திங்க. இளைஞர்கள் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணி பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அருமையான வேலைவாய்ப்பு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இந்த கல் இறக்கிறதுக்கு மின்சாரம் தேவையா? இல்லை. இது சுற்றுச்சூழலை பாதிக்குமா? இல்லை. இதை பவுச்சில், பாட்டில்களில், டென்களில், டப்பாக்களில், டெட்ரா பேக்கிங்கில் அடைச்சி மேலை நாடுகளில், வளர்ந்த நாடுகளில், நட்சத்திர விடுதிகளில், பன்னாட்டு விமானத்தளங்களில், வரி செலுத்தப்பட்ட கடைகளில் உலக அளவில் சந்தைப்படுத்துகின்ற பொழுது பெரிய அளவிலான வருவாய் தமிழ்நாட்டுக்கு கிடைக்கும். அந்நிய செலாவணி ஈட்ட முடியும். தமிழ்நாடு தலை நிமிரு முதன்மை மாநிலமாக மாறும். சரி, அந்த வருவாயை ஏன் தமிழ்நாடு அரசு தவிர்க்குது? இவ்வளோ பெரிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரியுது, ஏன் அதை தவிர்க்கிறாங்க? என்ன காரணம்னா, டாஸ்மாக் மூலமாக எவ்வளோ வருவாய் வருது சொல்லுங்கள்? எவ்வளோ வருவாய் வருது அரசுக்கு? 50,000 கோடி. இது முன்கதை வழியாக வர்றது. பின்கதை வழியாக அதே 50,000 கோடி போகுது. அது லிக்கர் லாபி கைக்கு போகுது. அவங்க வலுவாக இருக்காங்க, ஆளுமையோடு இருக்காங்க. தேர்தல் நேரத்தில் கட்சிகளுக்கு பணம் தேவைப்படுது. இதை நாங்களே தான் கேட்குறோமே, இந்த நாட்டினுடைய எஜமானர்கள் இல்லையா? வாக்காளர்கள் தான் எஜமானர்கள். நாங்கள் தான் தேர்தல் வந்தால் கேட்குறோமே, என் ஓட்டில் எவ்வளோ ஓட்டு நீ எனக்கு அப்படின்னு பேரம் பேசி வாங்கிறத வாங்கிட்டு தானே வாக்கு சாவடிக்கு போகிறோம். வாங்க அவனா வாக்கு சாவடிக்கு எங்கள் சிலர் போகிறதே இல்லையே. அதுக்கு எங்களுக்கு கொடுத்தாகணுமல்ல. கட்சிகளுக்கு பணம் தேவைப்படுது. அவங்க லிக்கர்லாப் என்ன பண்ணுறாங்க? எடை போட்டு விடை கண்டு எல்லா கட்சிகளும் கொடுத்துட்றாங்க. இடதுசாரி, வலதுசாரி, தேசிய கட்சி, மாநில கட்சி எல்லாம் கையேந்திடுறாங்க, ஒரு சில கட்சிகளை தவிர. அதனால தான் இந்த கல்தடையை நீக்க வேண்டும்னு யாரும் வாய் திறக்கிறதில்ல. எல்லாம் கையேந்தி விட்டார்கள். அப்போ ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, பனைகள்லேருந்து இறக்கக்கூடிய கல் உலகத்தர வாங்கி தான் இருக்கும். இன்றைக்கி பனைகளுக்கு யாராச்சும் நாம் தண்ணி பாய்ச்சிருக்கிறோமா? இல்லை. யாராச்சும் ரசாயன உரம் போட்டிருக்கிறோமா? இல்லை. பூச்சி மருந்து, பூஞ்சால மருந்து, களக்கொல்லி தெளிச்சிருக்கிறோமா? இல்லை. ஆகவே இவற்றிலிருந்து இறக்கக்கூடிய கல் உலகத்தர வாய்ந்ததாக இருக்கும். என்ன விலைக்கு வைக்கணுமோ அந்த விலைக்கு வைக்க முடியும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய 8 கோடி பனைமரங்கள் 5 கோடி பனைமரங்கள் தமிழ்நாட்டில் தான் இருக்குது. தமிழ்நாட்டுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு எந்த மாநிலத்துக்கும் கிடையாது. ஆங்கிலேயன் வெளியே போகும்போது 50 கோடி பனைமரங்கள் இருந்தது. இன்றைக்கி அது 5 கோடியாக குறைஞ்சிருச்சு. முதன்மை காரணம் கல்தடை. அதனால் இந்த அரசு அதை செய்ய வேண்டும். தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக மாறுங்கிறத எங்களுடைய எதிர்பார்ப்பு. ரெண்டாவது, சங்க காலத்தில் அரசர்களும் புலவர்களும் ஆண்களும் பெண்களும் உடன் அமர்ந்து உண்ட உணவின் ஒரு பகுதி கள். அதிகமான அவையாருக்கு கல் குடிச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியுமா? சிறியகள் பெருனே எமக்கிய மண்ணே, பெரியகள் பெருனே யாம் பாட தான் மகிழ்ந்து உண்ணு மண்ணே. அதிகமான இறந்துடுறாரு. அந்த நடுகல்லுக்கு கல்லை படையலாக வச்சு அவை வழிபடுறாங்க. நடுகல் பீலி சூட்டி நாரறி சிறுகலம் துய்ப்பவும் கொள்வன் கொள்ளோ, இவைகளெல்லாம் புறநானூற்று பதிவுகள். பாரி வள்ளல் பரம்பு மலைக்கு வரக்கூடிய விருந்தினர்களுக்கு, புறவலர்களுக்கு, இரவலர்களுக்கு கல்லை வாரி 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 வழங்குவாரா வள்ளல் பாரி. அந்த வழங்குகின்ற பொழுது சிந்துகின்ற கல் அந்த பரம்பலையில் இருக்கக்கூடிய குன்றுகளையெல்லாம் ஊற்றிட்டு போகுமா. இதுவும் புறநானூற்று பதிவு. இதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறாங்க? இன்றைக்கி அங்கே இதில் இந்த அதியமான் கோட்டைன்னு இருக்குது தருமபுரி மாவட்டத்தில். அங்கே வந்து அந்த தருமபுரியினுடைய மையப்பகுதியில் அவ்வைக்கு நெல்லிக்கனி கொடுக்கறத, அதியமான் கொடுக்கறத ஒரு காட்சிப்படுத்தி வச்சுருக்காங்க, ஒரு சிலையாக வடித்து வச்சுருக்காங்க. ஏன் கல் கொடுக்குறத சிலையாக வடிக்கலை? ஏன் சரித்திரத்தினுடைய ஒரு பகுதியை நீங்கள் மறைக்கிறீங்க? இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்? இலக்கியத்தையே நீங்கள் மறைக்கிறீங்களே. அதனால் இது வந்து உலக அளவில் வந்து கல்லை வந்து உணவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. தமிழ்நாட்டிலையும் மட்டும்தான் இது போதைப் பொருள், இது தீண்டத்தகாத பொருள் அப்படின்னு சொல்லி அடையாளம் காட்டுறாங்க. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் வந்து புரிதலே இல்லை. போதைப் பொருளுக்கும் மதுவுக்கும் உணவுக்கும் புரிதல் இல்லை. போதைப் பொருளும் சர்வதேச அளவில் அடையாளம் காட்டப்பட்டிருப்பவை எவை? ராஜபோதை என்று சொல்லக்கூடிய ஓபியம், அபின், கஞ்சா, மரிஜுவானா, பெத்தடின், ஹெராயின், ப்ரௌன் சுகர், கொக்கைன், எல்எஸ்டி, சைனா ஒயிட், போதை காளான் போன்றவைகள் தான் போதைப் பொருள். சிங்கப்பூரில் என்னுடைய சட்டப்பையில் 6 கிராம் அளவுக்கு அபின் இருந்தால் நான் கைது செய்யப்படுவேன். ஐ ஆம் அண்டர் அரெஸ்ட். ஐ ஆம் liable to be prosecuted. The burden of proof lies upon the accused side, not the prosecution side. நான் தான் நிரூபிக்கணும் 2 மாதத்துக்குள்ளே நான் நிரபராதின்னு.
நிரூபிக்க தவறினால் மரண தண்டனை. எதுக்கு? போதைப் பொருளுக்கு. அதே சிங்கப்பூர்ல இவன் போதைப் பொருள் விஸ்கி வச்சிருந்த, பிராந்தி வச்சிருந்த, ரம்மு வச்சிருந்த, சாராயம் வச்சிருந்த, ஓட்கா வச்சிருந்தான்னு சொன்னா சிரின்னு சிரிப்பாங்க. அதெல்லாம் மதுக்கள். அதே சிங்கப்பூர்ல கடை போட்டு வைக்கிறாங்க. கல் அதே சிங்கப்பூர்ல உணவு பட்டியலில் வச்சிருக்காங்க. அதெல்லாம் ஏன் புரிதல் இல்லை அவங்களுக்கு? ஏன் இந்த அரசுக்கு புரிதல் இல்லை? அரசியல் கட்சிகளுக்கு புரிதல் இல்லை? இல்லை கையேந்துறாங்க. இவர்கள்லாம் சந்தைப்படுத்தக்கூடிய இந்த மதுக்களெல்லாம் தேவாமிர்தங்களா? கள்ளன் ஆலகால வசமா? சரி, இவங்க சந்தைப்படுத்தக்கூடிய இந்த டாஸ்மாக் மதுக்களில், இறக்குமதி மதுக்களில் போதைக்கு காரணமான ஆட்களை தவிர ஏதாவது சத்து இருக்குதுன்னு நிரூபிக்க சொல்லுங்க. ஆனால் கல்லில் எத்தனை சத்து இருக்குது? உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் அத்தனை இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அது மருத்துவ குணம் கொண்டது, தாய்ப்பாலுக்கு நிகரானது. தாய்ப்பால் லோரிக் ஆசிட் இருக்குது. அந்த லோரிக் ஆசிட் வந்து தாய்ப்பாலுக்கு அடுத்தபடியாக கல்லில் இருக்குது. அதாவது ஒரு நிகழ்வு, ஆஸ்திரேலியா பக்கத்தில் நோரோ அப்படிங்கிற ஒரு தீவு, அதில் பழங்குடி மக்கள் வாழக்கூடிய ஒரு தீவு, பனைகள் அதிகமாக இருக்குது. அங்கே மதுவில் கொண்டு வந்தாங்க, கல்லுக்கு தடை வச்சுட்டாங்க. ஒரு 6 மாதத்துக்கு பின்னாடி அந்த தீவில் சிசு மரணம், குழந்தைகளோட இறப்பு கூடிட்டுது. உடனே ஒரு மருத்துவர் குழு அனுப்புகிறாங்க. அவங்கெல்லாம் ஆய்வு செஞ்சு அறிக்கையை வந்து அரசுக்கு சமர்ப்பிக்கிறாங்க. அந்த அறிக்கையில் கல்லுக்கு தடை வச்சதுனால குழந்தைகளுக்கு சத்தான இயற்கையான அந்த மருத்துவ குணம் கொண்ட தாய்ப்பாலுக்கு நிகரான கல் கிடைக்காம போச்சு, தாய்மார்களுக்கு கிடைக்காம போச்சு. அதனுடைய விளைவு வெளிப்பாடு சிசு மரணம்னு சொன்ன உடனே அந்த அரசு வந்து கல்லுக்கு வைத்து இருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவித்தார்கள். த ட்ராஜடி ஆஃப் நோரோ, ஜேபிஎஸ் ஹால்டைல் எழுதியிருக்காரு பாருங்க. இதெல்லாம் வரலாறு. இது ஏன் தெரியல இவங்களுக்கு? ஏன் தமிழ்நாடு அரசுக்கு தெரியல? சரி, வர சொல்லுங்க. 8 கோடி மக்கள் இருக்காங்கல்ல, யார் வந்தாலும் சரி வர சொல்லுங்க வாரத்துக்கு. வாங்கிட்டு 10 கோடி. கல் தடை நியாயமானதை நிரூபித்தா 10 கோடி. ஏன் நீங்களே வாங்கல, உங்களுக்கே கொடுத்துட்றோம். வரீங்களா வாரத்துக்கு? இதே சென்னையில் வச்சுக்கலாம். சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு கருதி பத்திரிகை ஊடகங்கள் மட்டுமே பார்வையாளர்கள், நேரடி ஒளிபரப்பு இருக்கட்டும், நிரூபிங்க, 10 கோடி கொடுத்துட்றோம். கருணாநிதி எங்களை கண்டு ஓடினார், செல்வி ஜெயலலிதா ஓடினாங்க, இபிஎஸ் ஓபிஎஸ் வகைராக்களும் ஓடினாங்க, மு.க. ஸ்டாலின் அவர்களும் ஓடினார்கள். இவர் புதுசாக வந்திருக்காரு. இவற்றையெல்லாம் உணர்ந்து கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடையை நீக்கி அறிவிப்பார் என நாங்கள் நம்புகிறோம். நம்பிக்கை தான் வாழ்க்கை தான் நம்பிக்கை. தேரான் தெளிவும் தெளிந்தான்கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். சரிங்க ஐயா, பார்க்கலாம் தாவேக்கா அரசு அடுத்த கட்டமாக என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்க. நன்றி. நன்றி 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 நன்றி.